பவர்னாலே ஒரு பயம் இருக்கும். கரெக்டாக இருக்கு, இந்த செக்ஷனில் ஏதோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நம்ம கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டைப் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த பாயிண்ட் இன்வெர்ட்டரில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொடுக்கணும். ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் வந்து சிசிடிவி சர்வீஸ் ட்ரைனிங்க்கு வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு 3 வீடியோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லிட்டு ஒரு 3 வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து அதோட கண்டினியூட்டியாக பார்ட் 4 இருக்க போகுது. இதில் வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவர் சப்ளை பற்றி ஒரு டாபிக் தான் நம்ம பேச போகிறோம். பவர் சப்ளைங்கிறதும் வந்து சிசிடிவியில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராடக்ட் தான். இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் வந்து நமக்கு பண்ணுது. ஸோ அதில் வந்து நமக்கு நிறையா டைப்ஸ் ஆஃப் பவர் சப்ளை இருக்குது. அதில் வந்து நம்ம மெயினாக ரொம்ப யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டாலர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து இந்த மாதிரி டைப் எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டைப் யூஸ் பண்ணுவீங்க. இதை வந்து இந்த டைப்ஸ்லேயே வந்து எந்த இடத்துல எந்த டைப் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டாலர் இருந்தீங்கன்னா இதில் என்ன டைப் எஸ்எம்பிஎஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கிறத கமெண்டில் கொடுங்க. இது வந்து மல்டின்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ இந்த மாதிரி சிங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து மல்டி எஸ்எம்பிஎஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து சிங்கிள் எஸ்எம்பிஎஸ்ன்னு சொல்லுவோம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இது வந்து மல்டியில் வந்து ஒவ்வொரு சேனலில் இருந்தும் நமக்கு வந்து 1 ஆம்பியர் அவுட்புட் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த சிங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 ஆம்பியர், 15 ஆம்பியர், 20 ஆம்பியர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இது 10 ஆம்பியர்னா நமக்கு 10 ஆம்பியரும் நமக்கு வந்து அவுட்புட்டில் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த எஸ்எம்பிஎஸ்க்கும் இந்த எஸ்எம்பிஎஸ்க்கு உள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ நம்ம ஒரு சைட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா மல்டி எங்கே யூஸ் பண்ணணும், சிங்கிள் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சைட்டில் பண்ணியிருப்பீங்க, இல்லை உங்களோட சப்ளையர் வந்து இந்த மாதிரி எஸ்எம்பிஎஸ் ஸ்டாக் இருந்து உங்களுக்கு கொடுத்துருக்கலாம், இல்லை இந்த எஸ்எம்பிஎஸ் ஸ்டாக் இருந்து உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் நம்மளால் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். இப்போ பவருங்கிறது வந்து ஒரு சோர்ஸு. ஒரு கேமரா வந்து ஆப்ரேட் ஆகிறதுக்கு, இல்லை ஒரு என்விஆரோ டிவிஆரோ ஒரு ஆப்ரேட் ஆகிறதுக்கு பவருங்கிறது வந்து ஒரு சோர்ஸு தான். அதை வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படிலாம் வந்து எந்த ரூலும் இல்லை, எந்த கட்டாயமும் இல்லை. அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு என்ன ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு பவர் சோர்ஸு எங்கேருந்து வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம கொடுக்கலாம். அதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்களும் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு 4 சேனல் எஸ்எம்பிஎஸ் இருக்குது. சிங்கிள்லேயும் ஒன்று வச்சுக்கலாம், மல்டிலேயும் ஒன்று வச்சுக்கலாம். இப்போ இது வந்து சிங்கிள் எஸ்எம்பிஎஸ்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து இங்கே 12 வோல்ட்டு, இங்கே வந்து 230 வோல்ட் இன்புட்டு, இது வந்து அவுட்புட்டு. இது வந்து சிங்கிள், இது வந்து மல்டி. ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த மாதிரி மல்டியில் வந்து இந்த மாதிரி அவுட்புட் எடுக்கிறோம் 12 வோல்ட். ஃபஸ்ட்டு எஸ்எம்பிஎஸோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 230 வோல்ட்டை வந்து நமக்கு என்ன தேவையோ, அதாவது ஏசியை வந்து டிசியாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. இந்த இடத்துல வந்து என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா ஸ்டெப் டவுன் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து நமக்கு நடக்கும். இப்போ அந்த எஸ்எம்பிஎஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. ஓகே, இது வந்து நிறைய டைப் ஆஃப் எஸ்எம்பிஎஸ் இருக்குது. நம்ம கம்ப்யூட்டர்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த எஸ்எம்பிஎஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நமக்கு தேவை வந்து அவுட்புட்டில் 12 வோல்ட் வரணும். அந்த மாதிரி எந்த எஸ்எம்பிஎஸ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதிலே வந்து டிசிலே வந்து ஏசி டு டிசி கன்வெர்ட் பண்ணுறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் இருக்குது, 36 வோல்ட் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் வந்து நமக்கு வந்து 12 வோல்ட் கன்வெர்ட் ஆகி வர மாதிரி அந்த அவுட்புட்டில் இருக்கிற எந்த எஸ்எம்பிஎஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் நம்ம பேச போகிற கான்செப்ட் வந்து சிங்கிள் மல்டி. இப்போ இந்த மல்டிங்கில் வந்து ஒரு சேனலில் வந்து நமக்கு வந்து 1 ஆம்பியர் தான் அவுட்புட் வரும். இதில் வந்து நம்ம இது வந்து 10 ஆம்பியர்னு வச்சுக்கலாம். இதில் வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா 10 ஆம்பியர். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த 2 எஸ்எம்பிஎஸ்லையுமே வந்து ஒரு 4 கேமரா வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த 4 கேமராவுக்கு எப்படி ஒர்க் ஆகும், இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து 4 கேமராவுக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து ஒரு கேமரா கனெக்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ஒரு கேமரா, கேம் 1ன்னு வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 40 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு கேமரா இருக்குது. இது வந்து ஒரு 80 மீட்டரில் வச்சுக்கலாம், 80 மீட்டர் டிஸ்டன்ஸு. இது வந்து ஒரு 30 மீட்டர் டிஸ்டன்ஸ். இப்போ இந்த மல்டி எஸ்எம்பிஎஸ்ல வந்து எப்படி நமக்கு வந்து பவர் ப்ரொடியூஸ் ஆகும், ஆம்பியர் எப்படி நமக்கு ஆக்குப்பை ஆகும், லோடு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இப்போ இதுக்கு வந்து நார்மலாகவே வந்து ஒரு கேமரா அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு 1 ஆம்பியருக்குள்ளே தான் அதோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து இருக்கும். 1 ஆம்பியர் தான் இருக்கும் அதுக்கு. இதுவே வந்து நீங்கள் பிடி செட் கேமரா இந்த மாதிரி பெரிய கேமராலாம் போனீங்கன்னா ஆம்பியர் மேபி அதிகமாகலாம்.
அது வந்து நமக்கு கேமராலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது என்ன ஆம்பியர் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்து 1 ஆம்பியருக்குள்ளே தான் இருக்கும். அதனால வந்து இப்போ நமக்கு மல்டி எஸ்எம்பிஎஸ் வந்து 1 ஆம்பியர் தான் நமக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆக போகுது. இப்போ வந்து இந்த 10 மீட்டரில் உள்ள கேமராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 ஆம்பியருங்கிறது வந்து அதாவது இந்த கேமராவுக்கு என்ன ஆம்பியர் வேணுமோ அது வந்து கிடைச்சிரும். இப்போ 40க்கு வந்து அதே மாதிரி தான் என்ன ஆம்பியர் வேணுமோ அது கிடைச்சிரும். இப்போ இந்த 80 மீட்டரில் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து டவுட் தான். ஏன்னா இது எதை எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா நம்ம என்ன கேபிள் யூஸ் பண்ணுறோம், இடையில வந்து ஜாயிண்ட் ஏதாவது போட்டிருக்கோமா, இதெல்லாம் வச்சு தான் அவுட்புட்டில் வந்து நம்ம இன்புட்டில் கொடுக்கறது அவுட்புட்டில் ஃபுல்லாக கிடைக்குமா அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல எதுவுமே ஜாயிண்ட் இல்லை அப்படின்னா ஓகே ஃபைன், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 30 மீட்டருக்கு நம்ம 1 ஆம்பியர் வேணும்னா 1 ஆம்பியர் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஃபியூச்சரில் வந்து இந்த 80 மீட்டருங்கிறது வந்து கேபிள் வீக் ஆகலாம், இல்லை ஏதோ ஒன்று ஆகி கேபிள் நம்ம ஜாயிண்ட் போடலாம். இந்த மாதிரி டைமில் என்ன ஆகும், கேபிள் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட் ஆகலைனாலும் பரவாயில்ல, கட் ஆகாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல இருந்து 1 ஆம்பியர் தான் அதுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த கேபிள் வீக் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு வர்ற பவர் வந்து நமக்கு லாஸ் ஆக சான்சஸ் இருக்கு. அப்போ லாஸ் ஆகும் போது கேமராவுக்கு கிடைக்கக்கூடிய 1 ஆம்பியர் வந்து கிடைக்காது. ஆனால் இது வந்து 1 ஆம்பியர் தான் கொடுக்க முடியும். இப்போ கேமராவுக்கு வந்து அதிகமாக தேவைப்படுது, அது வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு கேட்குது அப்படின்னா இதனால கொடுக்க முடியாது. இதோட மேக்ஸிமம் லிமிட்டே 1 ஆம்பியர் தான். பட் இதுவே வந்து நீங்கள் மல்டியில் சிங்கிளில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 10 ஆம்பியர் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற 10 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு வந்து எனக்கு 1 ஆம்பியர் வந்து ஃபுல்லாக தேவைப்படாது. எனக்கு அந்த கேமராவுக்கு என்ன வோல்டேஜோ அதுதான். இப்போ 0.5 தான் அதோட ஆப்ரேட்டிங் ஆம்பியர்னா அந்த ஆம்பியரை மட்டும்தான் இது ஆக்குபை பண்ணும். பேலன்ஸ் இருக்கிற இதில் வர 0.5 ஆம்பியருங்கிறது வேஸ்ட்டு தான். இப்போ இந்த மாதிரி மல்டியில் சிங்கிளில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த சிங்கிள்லேருந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ ஒரு கேமரா வந்து 10 மீட்ரு, இன்னொரு கேமரா வந்து 80 மீட்டர். இப்படி இருக்கிறப்ப இப்போ இதுக்கு வந்து 1 ஆம்பியர் ஃபுல்லாக எனக்கு தேவையில்லை. இதுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் இது எடுத்துக்கும், இந்த கேமரா எடுத்துக்கும். பேலன்ஸ் இருக்கிறத இதுக்கு வந்து 1 ஆம்பியருக்கு மேலே இன்கேஸ் 2 ஆம்பியர் கூட தேவைப்பட்டுச்சுன்னா கூட இதனால 2 ஆம்பியர் கொடுக்க முடியும். ஏன்னா சிங்கிளில் வந்து டோட்டல் வந்து 10 ஆம்பியர். இந்த மாதிரி நம்ம லோடு என்ன வச்சிருக்கோமோ அந்த லோடுக்கு என்ன வேணும் அதுக்கேற்ற மாதிரி அதை எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத இன்னொன்றுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக கொடுக்கும், இன்னொன்றுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த சிங்கிளில் நடக்கும். மல்டியில் அப்படி கிடையாது, என்ன அவுட்புட்டில் வருமோ அதுதான் மேக்ஸிமம் அதனால் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இதோட கான்செப்ட். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஓகே நம்ம இந்த சைட்டில் வந்து என்ன கேமரா என்ன எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்போ இதோட மீனிங் என்னன்னா, நம்ம ஒரு கேபிள் லாங்காக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து சஜஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து அட்வைசபிள் இல்லை. நீங்கள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறப்ப இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், சிங்கிள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து மெயினாக வந்து பவர் நாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து கொஞ்சம் இஷ்யூ இருக்கும். வீடியோ வந்து கிளியராக இருக்காது, ஒரு வேவ்ஸ் மாதிரி போகும், இதெல்லாம் இருக்கும். அது வந்து பவர் நாய்ஸ்ன்னு சொல்லுவோம். நீங்கள் இதை கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பவர் நாய்ஸை வந்து நம்மளால அவாய்ட் பண்ண முடியும், வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் வந்துன்னா, இப்போ இந்த இடத்துல 80 மீட்டரில் வந்து ஒரு கேமரா இருக்குது, இங்கேருந்து தான் நம்ம அதுக்கு பவர் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த கண்டிஷனும் கிடையாது. இப்போ இதுக்கு வந்து 12 வோல்ட் பவர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இதுலேருந்து கூட நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் பவர். இதுக்கு தேவை ஜஸ்ட் இது ஆப்ரேட் ஆகிறதுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வேணும், அவ்வளோதான். ஆனால் வந்து வீடியோ வந்து வேற வாய்ப்பே இல்லை, வீடியோ சிக்னல் வந்து இந்த கேபிள் லிங்க் வந்து தான் ஆகும். இப்போ வந்து இது இந்த மாதிரி எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கேபிள் கட் ஆகிடுச்சு, என்னோட பவர் கோர் வந்து வீக் ஆகிடுச்சு அப்படிங்கிற அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம பக்கத்துலேயே வந்து ஒரு பவர் எடுத்து கொடுக்கலாம். இந்த பவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து செட்டப் கிட்ட வந்து இன்வெர்ட்டரோ ஏதோ ஒன்று வந்து பவர் சப்ளை நம்ம கொடுத்துருப்போம். அதனால வந்து பவர் கட் ஆனால் கூட நமக்கு வந்து இன்வெர்ட்டர் மூலமாக நமக்கு ஒர்க் ஆகும். பட் இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த பாயிண்ட் இன்வெர்ட்டரில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொடுக்கணும். இல்லை அப்படின்னா பவர் கட் ஆகிடுச்சு, இந்த கேமரா கட் ஆகிடும். இதையும் இந்த மாதிரி விஷயத்த நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல என்ன மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளால ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். சிலருக்கு வந்து பவர்னாலே ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் வந்து இருக்கணும் கண்டிப்பாக. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டிசியில் 12 வோல்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இந்த எஸ்எம்பிஎஸ் இருக்குது அப்படின்னா இதில் வந்து இன்புட் இது வந்து அவுட்புட்டு. இப்போ இந்த இன்புட்டில் வந்து 230 வோல்ட் வரும். இந்த சைடு கேபிள் ஏதோ கட் ஆகிருக்கு, இந்த செக்ஷனில் ஏதோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நம்ம கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும், ஓகேங்களா? ஏன்னா இது வந்து 230 வோல்ட் ஏசி வரும் உங்களுக்கு. இந்த சைடில் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் ஆனில் வச்சு கூட நீங்கள் கை வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. லைட்டாக ஹீட் மட்டும் தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், மற்றபடி வேறு எதுவுமே ஆகாது. இது வந்து டிசியில் கன்வெர்ட் ஆகி நமக்கு வந்து 12 வோல்ட். அதனால நம்ம இந்த செக்ஷனில் பண்ணும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மோல்டிங்கில் இருக்குது, இந்த டைப் வந்து மோல்டிங்கில் இருக்குது. சில இதில் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்க்ரூ போட்டு நியூட்ரல் லைன் எடுத்துன்னு கொடுத்துருப்பாங்க, நம்ம ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த செக்ஷன்லாம் நீங்கள் பண்ணும்போது பவர் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணணும். இல்லை அப்படின்னா
கொஞ்சம் கையில் எதுவும் பற்றாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் நீங்கள். அதர்வைஸ் நீங்கள் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம். அவுட்புட் செக்ஷனில் நீங்கள் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம். ஏன்னா 12 வோல்ட் டிசி தான் நமக்கு கிடைக்குது. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ல நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு உங்ககிட்ட. ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனு. இப்போ இது வந்து ரொம்ப பேசிக்காகவும் இருக்கலாம் சில பேருக்கு வந்து ஆல்ரெடி இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை வேற ஒரு டவுட் இருக்கலாம். அந்த மாதிரி எது இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு வந்து இந்த செக்ஷனில் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக வேணும், இந்த செக்ஷனில் வந்து எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, பேசிக்காக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப ஹையர் லெவலில் இருந்தாலும் சரி, எதுனாலும் ஓகே. அதை வந்து கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். எந்த கமெண்ட் வந்து எந்த செக்ஷன் அதிகமாக வருதோ அந்த செக்ஷனை பற்றி நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம். நம்ம டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம பண்ணலாம்.